ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயார்படுத்திக் கொடுக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. அசோசியேஷன் ஃபார் ஐஏஎஸ் அண்ட் டிஎன்பிஎஸ்சி அகாடமிஸ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன் இருக்குது. அந்த அசோசியேஷன் சார்பாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி அளவில் சென்னை எழும்பூரில் ராஜரத்னம் ஸ்டேடியம் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அறவழி போராட்டம், அரசனுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக இந்த போட்டித் தேர்வு எழுதக்கூடிய அந்த மாணவர்களுடைய எதிர்காலத்தை காக்கும் விதமாக பல கோரிக்கைகளை முன்னிலைப்படுத்தி இந்த ஒரு அடையாள கவன ஈர்ப்பு ஒரு 2 மணி நேரம் நடக்க இருக்கிறது. இதில் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், குறிப்பாக இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 and 2A இந்த தேர்வை எழுதி பல மன உளைச்சலுக்கு ஆளான அந்த மாணவர்கள், இந்த தேர்வு மீண்டும் ஒரு முறை நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கக்கூடிய மாணவர்கள், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வினை நடத்தி முடித்து 8 மாதம் ஆகியும் இன்றும் இதனுடைய முடிவு வெளியிடப்பட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தக்கூடிய, வலியுறுத்தக்கூடிய, விண்ணப்பம் வைக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 போன்ற தேர்வுகளில் நம்பகத்தன்மை, வெளிப்படைத்தன்மை மற்றும் அதனுடைய தேர்வு கால அட்டவணை ஒரு சரியான நேரத்தில் ஒரு சரியான முறையில் நடத்தப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் இந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு ஒரு நிரந்தர தலைவரையும் நிரந்தர மெம்பர்களையும் உடனடியாக நியமிக்க வேண்டும் என்று விருப்பப்படக்கூடிய போட்டித் தேர்வர்கள் மற்றும் பல ஆண்டுகளாக பல வழக்குகள் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு எதிராக நிறைய நிலுவையில் இருக்குது. அந்த வழக்குகளை வெகு விரைவில் முடிக்க வேண்டும். முடித்து அதனுடைய தீர்ப்பின் அடிப்படையில் பல போட்டித் தேர்வர்கள் பணியில் அமர்த்தப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் இந்த போட்டித் தேர்வுக்கான பயிற்சி மையங்களை நடத்தக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், அதனுடைய இயக்குநர்கள், அதுபோக எதிர்காலத்திலே இந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தை நம்பி தேர்வு எழுத காத்திருக்கக்கூடிய, தற்போது பயிற்சி மையத்திலே பயின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மாணவர்கள், இப்படி அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த ஒரு நாள் அடையாள அறப்போராட்டத்தினை வெற்றிகரமாக நடத்தி அரசனுடைய கவனத்திற்கு இந்த நம்மளுடைய வேண்டுகோளை சமர்ப்பித்து அரசு இந்த நடவடிக்கைகளை உடனடியாக எடுத்து எதிர்காலத்தினுடைய இந்த தூண்களாக திகழக்கூடிய மாணவர்களுடைய எதிர்காலத்தை காப்பதற்கு இந்த அறப்போராட்டம் உறுதுணையாக அமையும். எனவே டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையத்திற்கு ஒரு விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கிறோம். அதே நேரத்தில் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் நம்மளுடைய வேண்டுகோள்களை சமர்ப்பிக்க இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி அளவில் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் நமக்கு அரசு அனுமதி கொடுத்துருக்காங்க அறப்போராட்டம் நடத்துவதற்கு. ஸோ அது காலையில் 9 மணிக்கு துவங்கி ஒரு 12 மணிக்குள்ளே அது முடிஞ்சிடும். அதனால் ஏராளமான மாணவர்கள் பங்கு பெற்று மாணவர்களுடைய குரலை, மனக்குமுறலை தன்னுடைய ஒற்றுமையின் வாயிலாக, தன்னுடைய ஒரு அறப்போராட்டத்தின் வாயிலாக நம்மளுடைய அரசனுடைய கவனத்திற்கு நம்ம கொண்டு செல்ல வேண்டும். எனவே தான் எதிர்கால இந்தியாவினுடைய வளர்ச்சியில் நம்மளுடைய பங்களிப்பும் நிச்சயமாக இருக்கும். ஸோ விஷ் ஆல் தி பெஸ்ட். அதே நேரத்தில் மாணவர்கள் இந்த தேர்வுக்கு பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் நிதானமாகவும் பொறுமையாகவும் பல இன்னல்களை தாண்டித்தான் இதுவரைக்கும் நாங்கள்லாம் ஜெயிச்சிருக்கோம். அதேபோல் நீங்களும் ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். இது போன்ற ஒரு சில சங்கடங்கள் உங்களுடைய அந்த ப்ரிப்பரேஷனை அட் எனி காஸ்ட்டை ஸ்டாப் பண்ணக்கூடாது. தொடர்ந்து போராடுங்கள். நிச்சயமாக ஒரு நாள் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள். நன்றி.